அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிறை சுனைநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே என்று பாடுகிறார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என நிலங்கள் பிரிக்கப்பட்டு அவற்றுக்கு முறையே கூடல், இருத்தல், ஊடல், இறங்கல், பெரிதல் என்பவை தன்மைகளாக கூறப்பட்டுள்ளன. திருமலையானது மலை சார்ந்த இடம் என்பதாலும் இங்கு கைங்கரியத்துக்காக அனைவரும் கூடும் இடம் என்பதாலும் குறிஞ்சி என்பது பொருத்தமாகிறது. அந்த குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாகவும் தன் வடிவத்தின் மூலமாகவே நமக்கெல்லாம் சுவாமி என்று உணர்த்துபவனும் அதற்கு ஏற்றபடி வியக்க வைக்கும் பல குணங்கள் நிறைந்தவனும் அந்த செல்வங்கள் அனைத்தும் தன்னிடம் உள்ளதை வெளிப்படுத்தி தனக்குத்தானே அணிகலன் போலவும் தாமரை போல சிவந்தும் உள்ளதான அழகிய திருக்கண்கள் கொண்டவனும் ஒருவேளை அந்த கண்களின் பார்வைக்கு தோற்று வசப்படாமல் தப்பினாலும் தன் புன்முறுவலுக்கு தப்பிவிடாதபடி செய்வதற்கேற்ப சிவந்த கனி போன்ற உதடுகள் கொண்டவனும் அந்த புன்னகையில் சிக்கியவர்களை தன் அழகை மேலும் அனுபவிக்கும்படி செய்யும் நீலரத்னம் போன்ற ஒளிர்கின்ற திருமேனி கொண்டவனும் இப்படி அவன் வடிவழகு போலவே தெளிந்து பிரகாசிக்கும் நிறத்தையும் காண்பவர்களுடைய களைப்பை நீக்கி இன்பம் அளிப்பதான நீர் நிறைந்த சுனைகள் பல நிறைந்துள்ள திருவேங்கடமலையிலே அவன் எழுந்தருளி நிற்கிறான். சமுத்திரத்தில் உள்ள ரத்னங்களுக்கு எவ்விதம் எண்ணிக்கை இல்லையோ அதுபோல எண்ணற்ற குணங்களை இயல்பாகவே கொண்டவனும் அவற்றை அனுபவிக்க வேண்டும் என்ற குறைவற்ற ருச்சியுடைய நித்தியசூரிகளுக்கு தலைவனாய் இருந்து அதனை அளிப்பவனுமாகிய திருவேங்கடமுடையான் நமக்கும் அந்த பேற்றை அளிப்பான் என்று அருளி செய்கிறார்.